வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் இன்று முதல் புதுச்சேரியில் அமலாகிறது. வணிகர்கள் பில்களில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களை குறிப்பிட்டு நுகர்வோர்களுக்கு அதன் பலன்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழல் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பட்டறை உரிமையாளர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். என்க்ரா மென்பொருள் நிறுவனத்தின் 31ஆம் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 25 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் 31 ஆண்டுகளுக்கு முன் 5 பேருடன் துவங்கிய இந்நிறுவனத்தில் தற்போது 2800 பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார். எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் 100% கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம். படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது, தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள். 2000 அறைகள் தேவை. இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். இதில் என்க்ரா முதலிடத்தில் உள்ளது. உழைப்பு இருந்தால் உயரலாம். நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும். இதற்கு உதாரணம் என்க்ரா நிறுவனம் என்று முதல்வர் ரங்கசாமி பேசினார். தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பல நிறுவனங்கள் வர வேண்டும். அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்படும் என்றார். என்ன விழாவில் மேலாண் இயக்குநர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன், இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா, அத்வைத் மற்றும் நிர்வாகிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் இன்று முதல் புதுச்சேரியில் அமலாகிறது. வணிகர்கள் பில்களில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களை குறிப்பிட்டு நுகர்வோர்களுக்கு அதன் பலன்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை தணிக்கை புலனாய்வு பிரிவு உதவி ஆணையர் ரேவதி செய்திக்குறிப்பில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைப்பதற்கான பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி தற்போதுள்ள 5%, 12%, 18% மற்றும் 28% ஆகிய 4 ஜிஎஸ்டி வரி விகித அமைப்பு இப்போது 5 மற்றும் 18% என எளிமையான 2 விகிதங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விகிதங்கள் இன்று 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஜிஎஸ்டி பதிவு பெற்ற வணிகர்கள் அனைவரும் இன்று 22ஆம் தேதி முதல் வழங்கும் பில்களில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களை குறிப்பிட வேண்டும். வணிகர்கள் இந்த வரி குறைப்பின் பலனை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காமராஜர் நகர் பகுதியில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் காமராஜர் நகரை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் +2வில் 2024-25 கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கும் விழா பிரின்ஸ் ஹாலில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமை தாங்கினார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசு தொகுப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, அகில இந்திய காங்கிரஸ் சமூக ஊடகத்துறை அமைப்பாளர் டோலி சர்மா உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் தொகுதியைச் சேர்ந்த 700 நபர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது.
ஊழல் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த ஆண்டிற்கான மத்திய தணிக்கை அறிக்கையில் புதுச்சேரி அரசு துறைகளின் ஊழல், கையாடல், முறைகேடு சம்பந்தமாக தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மொத்தம் 316 குற்றச்சாட்டுகளில் மின்துறையில் மட்டும் 257 குற்றச்சாட்டுகளில் ரூபாய் 27 கோடிக்கு மேல் துறை அதிகாரிகளால் ஊழல், முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பொது கணக்கு குழு, மதிப்பீட்டுக் குழு ஆகிய இரண்டும் இணைந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய சம்மன் அனுப்பி தீவிரமாக விசாரிக்க வேண்டும். அதில் அதிகாரிகள் குற்றம் செய்தது உண்மை என உணரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சட்டசபை கமிட்டியின் தலைவர் பரிந்துரை செய்ய வேண்டும். அதை விடுத்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரச்சனையை திசை திருப்பும் பணியை வழக்கம் போல் திமுகவும் இன்னும் சிலரும் பேசுவது வேடிக்கையாக உள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கொண்ட குழுக்கள் சுதந்திரமாக தங்கள் கடமையை செய்ய வேண்டும். அப்போதுதான் அரசு நிர்வாகம் செம்மைப்படும். சட்டசபையில் அறிவிக்கப்பட்டுள்ள குழுக்கள் தங்கள் கடமையை செய்வதை சபாநாயகர் உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் குப்பை சேகரிக்கும் பணியில் அரசு ஒப்பந்தப்படி கிரீன் வாரியர்ஸ் என்ற நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் குப்பை லாரி ஓட்டுநர்கள் தங்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் புதுவையில் இன்று காலை முதல் குப்பைகள் சேகரிக்கும் பணி முடங்கியது. இதனால் நகரப் பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கிடக்கிறது. இதனிடையே குப்பை வாரும் தொழிலாளர்களுக்கும் தங்களுக்கும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டக்காரர்களை நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று முறையிடுமாறு கூறி கலைய செய்தனர். இவர்களது போராட்டத்தின் காரணமாக விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் சாலையில் 15 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பட்டறை உரிமையாளரை தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அலுவலகம் வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் உள்ளது. இந்த அலுவலகம் அருகே வேதகிரி, வயது 60 என்ற முதியவர் கத்தி உள்ளிட்ட இரும்பு பொருட்கள் தயார் செய்யும் பட்டறையை நடத்தி வந்தார். இந்த நிலையில் இன்று காலை கடைக்கு வந்த ஊழியர்கள் வேதகிரி தலை நசுங்கி ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொழில் போட்டி காரணமாக வேதகிரி கொலை செய்யப்பட்டாரா அல்லது ரவுடிகள் யாரேனும் கொலை செய்தார்களா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை பதிவில், இந்த வருட தீபாவளி பண்டிகை வருவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் நிறைய புகார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது. உண்மையான பட்டாசு விற்பனையாளர்கள் பெயரில் போலியான வலைதளங்களை உருவாக்கி இணையவழி குற்றவாளிகள் மோசடியில் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்கள் இணையத்தில் எந்த பொருளை வாங்கும் முன்பும் அதனுடைய உண்மை தன்மையையும் அதை விற்பவருடைய முழு விபரங்களையும் நன்கு சோதித்து பார்த்த பின் வாங்க வேண்டும் என்றும் இணையவழி விளம்பரங்களை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதி ஆதி திராவிட பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சைக்கு நிதியுதவி ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலத்துறை மூலம் தொடர் நோயை குணப்படுத்த நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிட பயனாளிகள் 10 பேருக்கு சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேலையமேடு கிராமத்தில் அமையவுள்ள சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் புதுச்சேரியின் பாகூர் பகுதியில் உள்ள சேலியமேடு கிராமத்தில் புதிய சுங்கச்சாவடி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இரு மாநில மக்களின் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் இடையே குறைந்தபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் சேலியமேட்டில் அமையவுள்ள சுங்கச்சாவடி மதகடிப்பட்டில் உள்ள கெங்கராம்பாளையம் சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே அமைந்துள்ளது. இது விதிமுறைகளுக்கு எதிரானது என கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சேலியமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மக்களுக்காக நான் என்ற ஜெயலலிதாவின் வழியில் வீராம்பட்டினம் கிராமத்தில் 100 நாள் வேலை செய்யும் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆயுத பூஜையையொட்டி நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு 100 நாள் வேலை செய்யும் 120 பெண்களுக்கு சில்வர் குடம், மண் அள்ளுவதற்கு மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய பெண்களிடம் உரையாடிவிட்டு உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வீராம்பட்டினம் வார்டு துணை செயலாளர் மணி, கோபி, தொகுதி துணை செயலாளர் சிவா, மேல அமைப்பு பிரதிநிதி செல்வம், கலை செல்வம், நாகப்பன், வார்டு கழக செயலாளர்கள் பாலு, ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் வேலு, இளைஞர்கள் பரத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்கள் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவித்தனர். தேங்காய்திட்டு துணை சுகாதார மையத்தின் முற்புறத்தில் மேற்கூரை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள புதுவை அரசு துணை சுகாதார மையத்தின் முன்புறத்தில் ரூபாய் 6.82 லட்சம் மதிப்பு மேற்கூரை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதார மைய மருத்துவர்கள், செவிலியர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் திமுக அமைச்சர் எஸ்.பி. சிவக்குமார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் இடத்தை திமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சிவக்குமார் அபகரிக்க முயல்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் முன்னாள் அமைச்சரையும் கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் இன்று முதல் புதுச்சேரியில் அமலாகிறது. வணிகர்கள் பில்களில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களை குறிப்பிட்டு நுகர்வோர்களுக்கு அதன் பலன்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழல் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பட்டறை உரிமையாளர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.